ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கேசரி. இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சேமியா 1 கப், முந்திரி திராட்சை ஏலக்காய் 3, சர்க்கரை 1/2 கப். எங்கள் ஸ்வீட்ஸ்க்கு இது போதும்னு நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு நெய். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாயிடுச்சு. முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அது முடிக்க நம்ம வறுத்துக்கலாம். நல்லா முந்திரி திராட்சை வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம சேமியா வறுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா சேமியா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அப்படியே அதிலே வேகணும். அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இதோட கொஞ்சோண்டு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்படியே கொஞ்சோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா வத்திக்கிட்டு வருது. இப்போ எப்படின்னா, இப்போ உடனே நம்ம சர்க்கரை போடக்கூடாது. சர்க்கரை போட்டோம்னா கொலன்னு ஆயிரும். நல்லா தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ என்னன்னா, நான் ஏலக்காவையும் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்தில் தண்ணி வற்றிடும். நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டியதுதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். திரும்பவும் சர்க்கரை சேர்த்தணும். கொஞ்சம் தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் திருப்பியும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா அந்த சர்க்கரைலாம் இறுகிரும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, நம்ம கொஞ்சம் நேரத்தில் அதே தன்னால் எரிகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் மக்களே.